கடந்த சில நாட்களாக நான் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. பலதரப்பட்டு மக்கள்கிட்ட பேசுகிற வாய்ப்பும் அமைஞ்சது. ஒன்று மட்டும் கிளியராக புரிஞ்சது என்னவென்னா, மக்கள் இந்த திமுக அரசு மேலே கடும் அதிருப்தியில் இருக்காங்க. நான் வெறும் அரசியலுக்காகலாம் சொல்லலை, உண்மையாலுமே அவங்க அதிருப்திக்கு நியாயமான காரணங்கள் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு சட்டம் ஒழுங்கு. ஒரு அரசோட அடிப்படை கடமையே சட்டம் ஒழுங்கை பேணி காப்பது தான். ஆனால் இப்போ திமுக அரசில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது? எத்தனை கொலைகள், எத்தனை பாலியல் வன்கொடுமைகள், எத்தனை காவல் மரணங்கள். இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இப்போ சமீபத்தில் நடந்த கோவை பாலியல் வன்கொடுமை எடுத்துக்கங்க. இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல. இது காவல்துறையில் நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற நிர்வாக சீர்கேட்டின் ஒரு வெளிப்பாடு தான். அப்படி என்ன நிர்வாக சீர்கேடு? ரொம்ப அடிப்படையான விஷயம். இப்போ காவல்துறைக்கு ரெகுலர் டிஜிபி இதுவரைக்கும் அப்பாயிண்ட் பண்ணப்படலை. இது கூட பண்ணாமல் தமிழக முதல்வர், அதாவது காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் அவர்களுக்கு வேறு என்ன பெரிய வேலை என்று கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. உச்சநீதிமன்றம் தெளிவான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பின்பற்றாமல் இதுவரைக்கும் ஒரு சில காவல் அதிகாரிகள் அந்த டிஜிபி போஸ்ட்டுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகவோ, அல்லது ஒரு சிலர் அந்த டிஜிபி போஸ்ட்டுக்கு வரணுங்கிறதுக்காகவோ திட்டமிட்டு இந்த ஒரு ரெகுலர் டிஜிபி அப்பாயின்ட் பண்ணுறது தடைப்பட்டு இருக்கு. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். எப்போ வேணாலும் மாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு டிஜிபி இருக்கிறப்ப அவரால் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்க முடியும்? அதே மாதிரி எப்போ வேணாலும் அந்த டிஜிபி மாற்றப்படலாங்கிறப்ப அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் எப்படி அவருக்கு கட்டுப்படுவாங்க? இந்த அடிப்படை விஷயத்தை செய்ய கூட நம்ம முதல்வர் அவர்களுக்கு நேரம் இல்லை. அடுத்து இன்னொரு காரணம், இப்போ இந்த மாதிரி கொடுங்குற்றங்கள் செய்கிறதுக்கு அந்த குற்றவாளிகளுக்கு எப்படி துணிச்சல் வருது, எப்படி பயமின்மை வருது? நீங்கள் நல்லா யோசிக்கணும். எப்போ தெரியுமா குற்றங்கள் செய்ய பயம் வரும்? ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அதை தீர விசாரித்து அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களை வச்சு நீதிமன்றத்தில் தண்டனை சந்தேகத்திற்கு இடமின்றி அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வாங்கி கொடுத்தா மட்டும்தான் குற்றவாளிகளுக்கு பயம் வரும். ஆனால் இப்போ என்ன நடக்குது? அரசியல் பரபரப்புக்காக என்கவுண்டர்ஸ். முதல்வர் அவர்களே, என்கவுண்டர்ஸ்கள் நீதி கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க தான் என்கவுண்டர்கள் வழி செய்யும்.